ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி உம்ராக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறோன்ற பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்கன்னா 30 கிலோ ஒரு பேக்கும் ஒரு 7 கேஜ் ஹேண்ட் லக்கேஜும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேக் பார்த்தீங்கன்னா 30 கேஜஸ்க்கான பேக் பேக் பண்ணுறேன். இது என்னோடய ஹஸ்பண்டோட பேக். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா துணியும் வச்சுட்டு அதுக்கப்புறமா எஹ்ராம் கிளாத் வச்சுருக்கேன். எங்கள் கிட்ட முன்னாடியே ஒரு தடவை உம்ரா போனதால் இன்னொரு கிளாத் இருந்துச்சு, அதையும் வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா செப்பலும் வச்சுக்கிட்டோம். ஒரு கொடை கூட வச்சுக்கிட்டோம் நாங்கள், எதுக்கும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொட்டுக்கடலை, கோதுமை அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் அம்மா, என்னோடது, எங்கள் அக்கா அந்த மாதிரியெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து நிறைய புறாலாம் இருக்கும், அதுக்கெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு பேக்கில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி எடுத்துகிட்டு போய் போடலாம். அங்கேயே விற்கிறாங்க, 10 ரியாலுக்கு விற்கிறாங்க. ஏன் நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலான்னு அதனால வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான சோப்பு, சீப்பு, எண்ணெய், நார், இந்த மாதிரி பட்ஸு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, அது எல்லாமே நம்மளுக்கு தேவையான நகை வெட்டி, முக்கியமாக வந்து மாய்ஸ்சரைசர் ஏதாச்சும் வச்சுக்கோங்க, இல்லை வேஸ்லின்னு, ஷேவிங் கிட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சுக்கோங்க. லேடிஸாக இருந்தால் கண்டிப்பாக கத்திரிக்கோல் வச்சுக்கோங்க. ஏன்னா உம்ரா முடிச்சுட்டு கீழே கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து முடி கட் பண்ணணும். அதனால் வந்து ஒரு கத்திரிக்கோல் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா அங்கேயே கத்திரிக்கோல் கொடுக்குறாங்க, 5 ரியால்னு கொடுப்பாங்க. நான் அந்த பாக்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், காலி பாக்ஸ். எதனாலனா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொட்டுக்கடலை எல்லாம் கோதுமை எடுத்துகிட்டு போய் புறாக்கு போடுறதுக்காக நான் வச்சுக்கிட்டேன். இப்போ நாங்கள் போகிறது வெயில் காலம்தான், இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு அம்ப்ரெல்லா வச்சுக்கிட்டேன், கொடை. அது எது மழையும் வரலாம், வெயிலும் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பேக் 7 கேஜஸ்க்கு வந்து எதுவுமே இல்லை. நாங்கள் இவ்வளோ தான் எடுத்துகிட்டு போகிறோம். என்னோடய ஹஸ்பண்டோட லக்கேஜ் அவ்வளோதான். அதனால் அவருக்கு வந்து ஒரு பேக் எதுக்கும் வச்சுக்கலாம், நம்ம ஏதாச்சும் அங்கே வாங்கினோன்னா அதில் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கும் வச்சுட்டோம். இந்த மாதிரி சைடில் வந்து சின்ன ஒரு பேக் கர்ச்சீஃப் அந்த மாதிரி சின்ன சின்ன துணி இருந்துச்சுன்னா அதில் வச்சிடலாம். இது என்னோடய பேக் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான எல்லா திங்ஸும் வச்சுட்டேன். டவல் வச்சுக்கிட்டேன், நிறைய புர்கா தான் வச்சுருக்கேன், ஒரு 5 புர்கா, நிகாப், மக்கானா அதெல்லாம் வச்சுக்கிட்டேன். ஃபேஸ் டவல் வச்சுக்கிட்டேன். புர்கா தான் வந்து ஒரு 5 வச்சுக்கிட்டேன், ஏன்னா சீக்கிரமாக அழுக்காயிடும். அப்புறமா 15 நாளுக்கு தேவையான எல்லா துணியும் வச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி சாக்ஸு அந்த மாதிரி தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். இந்த கேப் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம உம்ரா செய்யும் போது முன்னாடி வந்து நம்ம ஃபேஸில் வந்து துணி படக்கூடாது. அதனால் இந்த மாதிரி ஒரு கேப் போட்டுட்டு அதுக்கு மேலே இப்போ நான் காமிக்கிற பாருங்கள், இந்த துணி போட்டுப்பாங்க ஃபேஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக. பட் பெட்டர் நம்ம வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி உம்ரா பண்ணணும். நான் இந்த தடவை இது வந்து போன தடவை வாங்கினது, எதுக்கும் எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம வந்து இப்போ போனோன்னா வெறும் ஃபேஸ் தெரிகிற மாதிரி தான் நான் வந்து உம்ரா செய்யலான்னு இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான ஜானி மாஸ், தொழுகிறதுக்கு தேவையான பிளாஸ்டிக் ஜானி மாஸு, இந்த மாதிரி சோப்பு, சீக்கா, ஷாம்பு. அங்கே நிறையா வெயில் இருக்கும், அதனால் வந்து வெயிலுக்காக சன்க்ரீமு, இந்த 7 மணி வச்ச தஸ்பி மாதிரி வச்சுக்கிட்டேன், டிஷ்யூ பேப்பர், தைலம். எதுக்கும் வந்து நான் வந்து ஏதாச்சும் கிழிஞ்சிச்சின்னா தைக்கிறதுக்காக நூல், ஊசி அதெல்லாம் வச்சுக்கிட்டேன். நம்மளுக்கு தேவையான என்னென்ன திங்ஸ் வேணுமோ அது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து சுளுக்கு பிடிச்சிச்சின்னா போடுற பேண்டு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். தஸ்பி கவுண்டர் அதெல்லாம் நான் வச்சுக்கிட்டேன். அந்த 7 மணி தஸ்பி எதுக்கு யூஸ் ஆகும்னா தவாஃப் பண்ணுறதுக்கு, 7 தடவை சுற்றி வர்றதுக்கு. நீங்கள் இந்த வேஸ்லின் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே சஃபா மர்வா வந்து ரொம்ப சில்லாக இருக்கும். அங்கே போனோன்னா நம்மளுக்கு வந்து காலெல்லாம் அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும், வெடிப்பு வரும், உதடு கூட வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வேஸ்லின் வாங்கி வச்சுக்கோங்க. அத்தர் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அது வயசானவங்களாக இருந்தீங்கன்னா என்னென்ன டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு போகணுமோ அது எல்லாமே எடுத்துக்கோங்க. வயசானவங்க சின்னவங்க அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருமே பேசிக்கான என்னென்ன மருந்து இருக்கும், சுளுக்கு பிடிச்சிடுச்சுன்னா போடுறதுக்கான பேண்டேஜு, அதுக்கப்புறமா வந்து மாத்திரை, ஜுரம் மாத்திரை, வயிறு வலி மாத்திரை, கேஸ் மாத்திரை, எல்லா மாத்திரையும் வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக.
நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் பேசிக்கான எல்லா மாத்திரையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்கிரிப்ஷன் எழுதி எல்லாமே ஒரு அட்டையாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே வந்து மாத்திரை வந்து ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் வாங்கணுன்னா அப்படியே ஒரு டப்பாவாக வாங்கணும், ஃபுல் பேக்காக வாங்குற மாதிரி இருக்கும், நிறைய செலவாகும். அதனால் நீங்கள் வந்து அலர்ஜி மாத்திரை எல்லா மாத்திரையும், பேதி மாத்திரை எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான சார்ஜர் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட்டு, விசா அந்த காப்பீஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பாருங்கள், இந்த எனக்கு தேவையான சின்ன சின்ன அந்த கிளிப்பு, பேண்ட், அந்த மாதிரி அத்தர், அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து இந்த மாதிரி நான் ஒரு சின்ன பர்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்காக நல்லாயிருக்கும். தைலம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. தைலம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்காக நல்லாயிருக்கும். கால் வலிக்கெல்லாம் தைலம் மறந்துடாமல் வாங்கிடுக்கோங்க. அப்புறமா வந்து இந்த சோப்பு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிக்கோங்க. சீப்பு அதெல்லாம் நான் வச்சுக்கிறேன். கத்திரிக்கோல், கத்தி, அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் வந்து நீங்கள் வந்து 30 kg லக்கேஜ் வரும்ல அதில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா ஸ்கேன் பண்ணுறப்போ எடுத்து போட்டுடுவாங்க. நீங்கள் ஒரு சின்ன கத்தி கூட எடுத்து வச்சுக்கோங்க. எதற்காகன்னா அங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன கத்தி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு சின்ன நோட், பென் அதெல்லாம் கூட வச்சுக்கோங்க. தஸ்பி கவுண்டர் அதெல்லாம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லாமே ஒரு சின்ன பர்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். இது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட பேக் பேக்கு இப்போ போகிறப்போ நம்ம விசா காப்பி அதெல்லாம் வைப்போம்ல அதில் வச்சுப்பேன். இந்த தஸ்பி கவுண்டரும் அதுலேயே வச்சுப்பேன். மற்றது இந்த சிசரு, நைஃபு அதை மாதிரி ஐட்டமெல்லாம் இதுலேயே போட்டுட்டு, இந்த பாருங்கள், இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம 30 kg பேக்கில் தான் வைக்கணும். இது நம்ம 7 kgல வைக்கக்கூடாது. அதுலேயே நான் வந்து இந்த சீக்கா அதெல்லாம் வந்து இப்போ எடுக்கிற மாதிரி இல்லை, நம்ம ரூமுக்கு போயிட்டு தான் எடுப்போம். அதனால் நான் அதெல்லாம் வந்து 30 kgலேயே வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். மற்றபடி பிளாங்கெட், பெட்ஷீட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன்னா ரூம்லேயே நம்மளுக்கு அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்வெர்ட்டர் ப்ளக்கு வச்சுக்கோங்க கண்டிப்பாக. ஏன்னா சவுதியில் வந்து அந்த கன்வெர்ட்டர் ப்ளக் தான் வந்து யூஸ் ஆகும். அதனால் அந்த மாதிரி கன்வெர்ட்டர் ப்ளக் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது நான் கத்திரிக்கோல் அதெல்லாம் நெகவெட்டியெல்லாம் வச்சு 30 kgல வச்சு என்னோடய பேக்கில் வச்சுக்கிறேன். இதுதான் வந்து நான் மாட்டிட்டு போகிறது பேக்கு. இந்த பேக் பேக்கில் தான் வந்து நான் வந்து இந்த சீப்பு அதெல்லாம் வச்சுருந்தேன்ல, அதை யூஸ் பண்ணுறதுக்காக அர்ஜென்ட்னா எடுக்கலாம் ஈஸியான்னு சொல்லிட்டு அதில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு கண்ணாடி வச்சுக்கிறேன். வெயில் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து ஒரு கண்ணாடி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான ஏதாச்சும் டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரினா வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த தொழுகிறதுக்காக மேட்டு, பிளாஸ்டிக் மேட் ஒன்று வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ போகிறப்போ ஏர்போர்ட்லலாம் நம்மளுக்கு தேவைப்பட்டுடுச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் காசு, அதுக்கப்புறமா கார்டெல்லாம் வச்சுருக்கேன் நான். நம்மளோட ஆதார் கார்டு அதெல்லாம் கூட வச்சுக்கலாம். ஏடிஎம் கார்டு செல்லாது இருந்தாலுமே எடுத்து வச்சுருக்கேன். உம்ரா வழிகாட்டின்னு சொல்லிட்டு இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த புக்கும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா வந்து அந்த தஸ்பி கவுண்டர் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் என்னோடய பேக்கில், சார்ஜர் அந்த மாதிரி எல்லாம் இதில் வச்சுக்கிட்டேன். அப்புறமா வந்து சார்ஜர் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து நம்ம வந்து 30 kg பேக்கில் வைக்கக்கூடாது கண்டிப்பாக. அப்புறமா உம்ரா காப்பி, விசா காப்பி, இன்சூரன்ஸ் காப்பி, இந்த மாதிரி பாஸ்போர்ட் அதெல்லாம் வந்து இந்த பேக்கில் நான் வச்சுக்கிட்டேன். எனக்கு என்ன அலௌட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட்க்கு ஒரு மாதிரி. எங்களுக்கு வந்து 30 கிலோன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 7 கிலோ ஹேண்ட் லக்கேஜ், அப்புறமா வந்து ஒரு ஹேண்ட் பேக் இல்லைனா பேக் பேக் வச்சுக்கலாம். இது என்ன பேக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட ஹஸ்பண்டோட பேக்கு. ரூமில் வந்து செருப்பு போட்டுட்டு வருவோம். அதுக்கப்புறமா காபத்துல்லாக்குள்ளே போகும்போது செருப்பு போடக்கூடாது. அந்த செருப்பு போடுறதுக்காக இந்த பேக் வாங்கியிருந்தோம். இது ரொம்பவே நல்லா இருக்குது. பேக்கில் ஒரு கவர் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் அதெல்லாம் வச்சுருக்கேன். அவங்களுக்கும் தொழுகிறதுக்கான மேட் அதெல்லாம் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேக் வச்சுட்டு நம்ம ஒரு 2 வாட்டர் பாட்டில், தஸ்பி, செப்பல் வைக்கிற கவர் அதெல்லாம் வச்சுக்கலாம். தண்ணி தான் வந்து நம்மளுக்கு சாப்பிடும் போது மட்டும் தான் தண்ணி வைப்பாங்க. மற்ற டைம்லலாம் வந்து தண்ணி இருக்காது, நம்ம பிடிச்சிட்டு வந்து குடிக்கிற மாதிரி தான். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு டைம் காபத்துல்லா போகும்போது ஜம்சம் வாட்டர் பிடிச்சிட்டு வந்துருங்க. பிடிச்சிட்டு வந்து நீங்கள் வச்சு ரூமில் வச்சு குடிச்சிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி பாட்டில்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். அங்கே பூட்டு வச்சுக்கோங்க. இதுதான் எங்களோட பேக்ஸு. ஒரு 30 kg 2 பேக் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், பூட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு துணி, ஏதாச்சும் ஒரு துணி வந்து எல்லா பேக்கும் சேமாக வர மாதிரி கட்டிடுங்க. எல்லா பேக்ஸ்க்கும் பூட்டு போட்டு வச்சுக்கோங்க. சாவி பத்திரமா வச்சுக்கலாம் நம்ம. இந்த ப்ளூ சூட் கேஸ் தான் எங்களோட ஹேண்ட் லக்கேஜ். அதில் பாட்டில் மட்டும் தான் வச்சுருக்கோம். இது ஓப்பன்லேயே ஏன் வச்சுருக்கேன்னா, இன்னும் ஸ்நாக்ஸ் வாங்கலை, அதுவும் வாங்கிட்டு அதுவும் க்ளோஸ் பண்ணிடுவோம். என்னோட இந்த பேக்கிங் vlog வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த உம்ரா சீரீஸ் எல்லாம் வரும். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.